என் பாதம் நாடி வந்துவிட்டாய். வாடியிருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கின்றேன். நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிவதற்காக. உன் தந்தையான என்னை வணங்கிக் கொண்டே உன் ராசியை தொட்டு அதை நீ பதிவிட்டும் இருக்கின்றாய். வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உனக்கு நன்மை ஏற்பட போகிறது குழந்தையே. வெளியூரிலிருந்து சில நபர்கள் வருவார்கள். அவர்கள் உனக்கு நல்ல செய்தி தருவார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் வெகுமதி அளி. உன்னுடைய நல்ல உழைப்பை ஊரே மெச்சப்போகிறது. உனக்கு புகழும் சேரப்போகிறது. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே. அதை பொறுமையோடு சகித்துக்கொள். அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும். உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என்னை நினைத்து கோபப்படுவது சரிதான். அமைதி